நியூ இயருக்கு ஃபிட்னஸை ரெசல்யூஷனாக எடுத்த பொண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். அது மாதிரி எடுத்த உங்களோட ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி போகி. பழைய விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்லேருந்து போய் புது விஷயங்கள் வரணும், அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இப்போது கம்மிங் டு த பாயிண்ட், ரீசெண்ட் டேஸாகவே இந்த ஃபிட்னஸ் டயட்டு ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றது வந்து நிறைய இப்போ வந்துட்டு இருக்காது. எஸ்பெஷலி சோஷியல் மீடியா வந்து இப்படி ப்ளூம் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அது இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதே விஷயங்கள் வந்து சைனாலையும் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ சைனாலையும் வந்து ஒல்லியாக தான் இருந்தால் தான் அழகு அப்படின்றது இருக்குது. அது நம்ம ஊரில் இப்போ பரவிட்டுருக்கு. அது தப்பான விஷயம் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஸோ என்னென்னா, இங்கே ஒரு பொண்ணு வந்து ஒரு 23 years ஓல்டு பொண்ணு வந்து கொஞ்சம் சப்பியர் வெர்ஷனில் வந்து இருந்திருக்காங்க. ஸோ நம்ம வெயிட்டை குறைக்கணும் அப்படின்றனால ஜிம்முக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போனதுக்கப்புறம் வெயிட்டும் குறைஞ்சிருக்கு. ஸோ அவங்கள பார்த்ததுக்கப்புறம் வா நியூ வெர்ஷன் ஆஃப் மீ, இன்னும் கொஞ்சம் நான் வெயிட்டை குறைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, அவங்களோட கரண்ட் வெயிட் இப்போ என்ன அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணலை. பட் அவங்களுக்கு வந்து அவங்களோட மென்சுரல் சைக்கிள் பீரியட்னு சொல்லுவோம் தெரியுமா, அது ஸ்டாப் ஆகியிருக்கான். ஆக்சுவலாக வந்து ஸ்லோலி 2 நாள், அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டிலாம் வந்து 2 மணி நேரம் இப்படி தான் வந்திருக்கு. இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் டாக்டரை போய் செக் பண்ணும்போது டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஓவரா எக்ஸசைஸ் பண்ணதுனால அவங்களோட ஃபீமேல் ஹார்மோன் வந்து கொஞ்சம் அரெஸ்ட் ஆன மாதிரி, அதனால அவங்களுக்கு வரலை. இப்போ வந்து அவங்க டயட்லாம் பண்ணாமல், அதை எக்ஸசைஸ்லாம் பண்ணாமல் ப்ராப்பரான ஃபுட் எடுத்துக்கிட்டு ப்ராப்பரான ட்ரெடிஷ்னல் மெடிசன் எடுத்தால் அதை திருப்பி நம்ம கொண்டு வர முடியும் அப்படி சொல்லிட்டு அந்த ப்ராசஸில் அவங்க இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு மெடிசனோ இல்லை டயட்டோ உங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒல்லியாக இருந்தால் தான் அழகு அப்படின்றது கிடையாது. நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தாலே வந்து போதும். சரிங்களா? ஸோ எவ்ரி ஒன் ஆர் பியூட்டி இன் தேர் ஓன் வே. ஸோ ஒல்லியாக இருந்தால் தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தேவையில்லாத மெடிசன்ஸ் இல்லை வந்து ஓவராக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணி பின் விளைவுகளை ஏற்படுத்திக்காங்க.